திருப்பி அவள் கம்பேக் கொடுப்பா. அதுதான் அவளோட ப்ளஸ்ஸு. அவளோட ப்ளஸ்ஸும் அதான் மைனஸும் அதான் உங்களுக்கு கண்ணை உறுத்துது, உங்களுக்கு புத்தியை உறுத்துது, உங்களுக்கு ஷோக்கு உறுத்துது. ஓகேவா? ஒரு ஸ்டேஜில் அவளோட அந்த தைரியம் தான் உங்களுக்கு ஷோக்கான ஒரு டிஆர்பியே கொடுத்ததுன்னா இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஷோ வந்து ரன் ஆயிடுச்சுன்னு 5 வாரம் தான் இருக்குது. இந்த 5 வாரத்துக்குள்ள உங்களுக்கு தேவையான கண்டஸ்டன்ட்டை நீங்கள் புஷ் பண்ணணும். அப்போ இவளை டவுன் பண்ணணும். நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க. அதெல்லாம் முடியாது ராசா, அதெல்லாம் முடியாது. அவள் திருப்பி கம்பேக் கொடுப்பா. இவ்வளோத்தையும் ஷோக்காக போட்டுட்டு நீங்கள் ஒரு வாரம் திட்டினோடனே சும்மா ஒன்றுமில்லாத விஷயத்தை நீங்கள் ஊதி பெருசாக்கி திட்டினோடனே அதுக்கு வந்துட்டு அவள் வந்துட்டு கம்முன்னு அடங்கி போகிறதுக்கு அவள் என்ன டம்மி பாவாவா? அவள் திருப்பி எழுந்து வருவா. ஒரு நாள் நைட்டு தூங்கி எழுந்து அவள் திருப்பி ரெஃப்ரெஷ்ஷாக வருவா. அவங்க அப்பா கடவுளாக இருக்காரு. அவங்க அப்பா அவளுக்கான அந்த சக்தியை கொடுப்பாரு. நான் சொல்கிறேன், நான் பர்சனலாக எதுவுமே இது வரைக்கும் சொன்னது, இன்னைக்கு சொல்கிறேன். அவங்க அப்பாவோட கோர்ட் போட்டுட்டு அந்த கோர்ட் டாஸ்கில் அவங்க அப்பா அந்த லாயர் மாதிரி நினச்சிட்டு அவளை வந்து அவள் அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லி அவங்க அப்பாவுக்கு அதெல்லாம் நீங்கள் நான் ஒன்னார் கூட பார்க்கலங்க. 2 நாள் செம்ம டாக்ஸிக், எனக்கு பார்க்கவே பிடிக்கல. வெங்காங்க கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தேன். அந்த சுபிக்ஷாவது பார்த்தேன், அது வந்து நல்லா பண்ணாங்க. அதை கூட நீங்கள் ஒன்னாரில் பெருசாக காட்டலை. அந்த பொண்ணுது பாரு பண்ணதெல்லாம் வெறும் இந்த விக்ரமே வச்சு ஓட்டுனீங்கன்னு போது எனக்கு செம்ம டார்ச்சராக இருந்தது, நான் பார்க்கல. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு அந்த தேங்க்ஸ் சொல்கிற சீன்லாம் அங்கங்கே நான் கிளிப்பிங்ஸில் பார்த்தேன். தேங்க்ஸ்ன்னு சொல்லிலாம் அவங்க அப்பா கடவுளாக இருக்காரு. அவள் கோயிலுக்கு போக மாட்டா, அது அவளே சொல்லியிருக்கா. அவள் கோயிலுக்கு போக மாட்டா, அவளுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனால் அவங்க அப்பாவை அவள் கடவுளாக பார்க்குறா. அவங்க அப்பா அவளுக்கு அந்த சக்தியை கொடுப்பாரு. அவங்க அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் அவளுக்கு இருக்கும். அவங்க அம்மா எங்கே இருந்தோ அவளுக்கான இந்த வழியை ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவோட சப்போர்ட் அவளுக்கு இருக்கும். அப்படின்னும் போது அவள் திருப்பி அந்த கம்பேக் கொடுப்பா. அதுதான் பாரு. ஓகேவா? நீங்கள் ஒரு அடி அடிச்சோன்னே அவன் விக்ரம்லாம் குழையிட்டு அழ ஆரம்பிச்சிருவான். அதான் அடிக்க மாட்டீங்க. எதுக்கு அடிக்க மாட்டீங்க? அவன்லாம் ஒரு அடி அடிச்சா ஒரு நாள் நீங்கள் திட்டி பாருங்களேன், வீக்கெண்டில் அப்படியே உட்காந்து அழுதுட்டு பம்மிட்டு இருப்பான். கப்பு சிப்புன்னு ஏறுவான். ஏதோ சபரி அடிச்சிங்களே கேப்டன்சி டாஸ்க், அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே காணும். எஃப்ஜே அடிச்சிங்களே 2 வாரம் பம்மிக்கிட்டான், ஒன்றுமே தெரில டாஸ்கில். ரைட்டா? திவ்யா அடிச்சிங்களா, ஆள் அட்ரஸே காணும். ஆனால் பாரு அப்படி ஒன்று நீங்கள் அடிச்சா அந்த கண்டஸ்டன்ட் என்ன ஆவாங்கன்னா அப்படியே பம்மிக்கிட்டு இருந்துருவாங்க. இதோ வியானாவை அடிச்சிங்க பம்மிட்டு இருந்துட்டா, அது இந்த வாரம் எவிக்ட் ஆக போறா. ரம்யாவை அடிச்சிங்க பம்மிக்கிட்டு இருந்துட்டா, இந்த வாரம் எவிக்ட் ஆக போறா. ஓகேவா? 2 விஷயம் தான் வீக்கெண்டில் நடக்கிற விஷயத்தில் அப்சர்வ் பண்ணுறதுல. கண்டஸ்டன்ஸ் வந்து வீக்கெண்டில் ஹோஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கான ஹிண்ட் ஏதாவது கொடுக்குறாங்கன்னு அப்சர்வ் பண்ணுவாங்க. அதை பாரு நல்லா பண்ணுவா. இன்னொன்று, திட்டாங்கன்னா ஏன் திட்டினாங்கன்னு யோசிச்சு நம்ம அதை எந்த ஆங்கிளுக்கு கொண்டு போனால் நம்ம எங்கே தப்பு பண்ணோன்னு யோசிக்கிறதா ஒரு அப்சர்வேஷன். ஒன்று திட்டாங்களேன்னு உட்காந்து டவுன் ஆகிட்டு அப்போ நம்ம பண்ணது தப்பா இல்லைனா நம்ம சரியாக பண்ணி அவங்க திட்டினாங்களா, நம்ம கேம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணுமான்னு ஒன்று யோசிக்கணும். அப்போ ஹோஸ்ட் திட்டுறதுனாலே செய்யறது தப்புன்றது அர்த்தம் கிடையாது. ஹோஸ்ட் எதுக்கு திட்டுறாங்கன்னும் போது நம்மளுக்கான, நான் தான் சொல்ல, செல்ஃப் ரியலைசேஷன் வேணும். ஆனால் அது செல்ஃப் டவுட்டாக மாறக்கூடாது. செல்ஃப் டவுட்டாக மாறலாம், ஆனால் செல்ஃப் டவுட் எல்லாமே செல்ஃப் டவுட்டாக ஆகக்கூடாது. செல்ஃப் ரியலைசேஷனும் வேணும், செல்ஃப் டவுட்டும் வேணும். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு தான் ஹோஸ்ட் வீக்கெண்டில் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். நீங்கள் செல்ஃப் ரியலைஸ் பண்ணி செஞ்சு தப்பை சரி பண்ணி அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா ஓகே. ஆனால் நம்ம செய்யறதே ஃபுல்லாகவே தப்பு, அதுக்கு தான் ஹோஸ்ட் திட்டினாரோன்னு செல்ஃப் டவுட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னு நீங்களும் உங்கள் கேம் அடி வாங்கும். அப்படி கேம் அடி வாங்குற இடத்துல தான் விக்ரம் மேலே கை வைக்க மாட்டாங்க, சபரியை கை வைக்க மாட்டாங்க, திவ்யாவை கை வைக்க மாட்டாங்க, ரம்யாவை கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களாம் அடிச்சுப்பா